யமுனையை பார்ப்பதுமே யமுனில மூர்ச்சையாகி அந்த போட்ல போயிருக்கிறார். திடீர்னு வீல்னு கத்தினார். ஹா கிருஷ்ணான்னு மூர்ச்சையாகி யமுனில குதிச்சு விட்டார். மகாப்பிரவாகம் போயிட்டு இருக்கு. மிகவும் ஆழமான இடம். அந்த போட்டு வாலா உடனே கத்தினார். போட்டை விட்டுட்டு அவரும் கீழே குதிச்சு, வேற யாருக்கும் அங்க நீயே தெரியல, அவரும் கீழே குதிச்சு முள்ள பிரபுவை பிடிச்சு தூக்கி போட்டார் மறுபடியும் போட்ல. மறுபடியும் மூர்ச்சி ஆயிட்டார் பிரபு. அவர் எழுந்துக்கிறதுக்குள்ளே அந்தண்ட பேடலாம் கரைக்கு என்று போட்ட வேகமாக தள்ள உடனே அக்கறைக்கு வந்தாச்சு. எல்லாருமே யாத்திரிகால் எல்லாரும் கீழே இறங்கினார். யாத்திரிகாலை தவிர வேறு யாரும் பிருந்தாவன வரத்துக்கு பிரசக்தியே கிடையாது. அதுவும் மகாபிரபு வந்திருக்கிற சமயம் வெறும் காடாகவே இருந்தது பிருந்தாவனம். உடனே அந்த போட்ல இருந்து கீழே இறங்கினார் பிரபு. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விருட்சங்களையும் ஒவ்வொரு செடியையும் ஓடி ஓடி போய் கட்டிக்கிறார். அங்க மான்கள் மேயறது, பசுக்கள் மேயறது, மயில்கள் தாண்டவம் ஆடுறது, இதெல்லாம் ஒரு காடுனா வர்ணனைக்கா சொல்லல. இன்னைக்கு கூட பிருந்தாவனம் அப்படித்தான் இருக்கு. அந்த மயில்களை போய் பிடிக்க போறார். குயில்களோட பேசுறார், கிளிகளோட பேசுறார். அங்க இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாத்தையும் போய் கட்டி கொண்டு அழறார். அவ்வளவு பேருக்கு கேட்கிறா, திவ்யாத்புத தருலதா தத்கர ஸ்பர்ஷபாஜகா. கண்ணபிரானுடைய ராதையினுடைய கரஸ்பரிசத்தினுடைய ஆனந்தத்தை பெற்றவர்கள் இல்லையா நீங்கள் எல்லாரும்? ஹே கொடியே உன்னை கண்ணன் தொட்டானா? ஹே புஷ்பச்செடியே உன்னை கிருஷ்ணன் தொட்டானா? ஹே மந்தார மரமே உன்மேல கண்ணன் சாஞ்சானா? ஹே கதம்ப மரமே கண்ணபிரான் உன்மேல ஏறினானா? என்று ஒவ்வொன்றையும் கட்டி கொண்டு கதறி அழுது அப்பொழுது மூர்ச்சை ஆயிடுறார். ஆனால் அந்த பிராமணன் அவரை எழுப்பி சமாதானம் பண்ணி அழித்து கொண்டே போக, அங்க ஒரு வயோதிக பிராமணர் விரஜவாசி பண்டா இத பார்த்து விட்டு அவர் எல்லாருக்கும் தரிசனம் பண்ணி வைப்பார். யாத்திரிக ஆளா வந்தா அவர் தான் கைடு. அவர் பிரபுவுக்கும் கைடா ஓடி வந்தார். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுமே. அவர் பிரபுவை அடிச்சன வந்து இந்த இடத்துலதான் கண்ணபிரான் பூதனா மோட்சம் பண்ண இடம், இங்கேதான் சகடாசுர பஞ்சனம் பண்ண இடம், இந்த இடத்துலதான் மண்ணு தின்ன இடம், இங்கேதான் காளிய நர்த்தனம் ஆடின இடம், இங்கேதான் வஸ்திராபகரணம் பண்ண இடம் என்று ஒவ்வொரு இடமாக அவர் வயோதிகர் பரம்பரையாக சொல்லி 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 கேட்டு வந்த வம்சத்துல வந்தவர் தானே அவர். அவர் சொல்றார், அத்ராசி கிலனந்த சத்துமே சகடஸ்யாத்ராபவத் பஞ்சனஹூ பந்தச்சேதகரோபி தாமபிரபூதும் பத்தோத்ர தாமோதரகாம் இத்தம் மாதுர விருத்த வக்ர விகணத் பீயூஷதாராமிமாகம் ஆனந்தாஸ்ருதரஹா கதா மதுபுரீம் தன்யகாச்சரிஷ்யாம்யகம் அத்ராசி கிலனந்த சத்மே. பாருங்க, நேரம் அதோ மதுராபுரி தெரியறதா? கீழே யமுனை இருக்கா? அந்த சைட்ல இறங்கினா இங்கதான் வந்து ஏறலாம். இதான் நந்த பவனம்னு பெயர். இங்கதான் நந்த பாபாவுடைய வீடு இருந்தது. ராத்திரி கிருஷ்ணனை கொண்டு போட்டாரு, இங்கதான் கொண்டு போட்டார். இப்படி சொல்லுவாளா அங்க. நந்த சத்துமே அத்ராசி கிலனந்த சத்துமே. இங்கதான் சகடாசுர பஜனை நடந்தது, இங்கதான் பூதனாமோட்சம் நடந்தது, இங்கதான் காளியநர்த்தனம் நடந்ததுன்னு அவர் காட்ட அந்தந்த இடங்களிலே கீழே உருள்றாள், பெறறார், கதறார், அழறார், குதிக்கிறார், ஆனந்த பரவசமாறார். பிருந்தாவனம் பூரா லீலாஸ்தலங்கள்லாம் பார்த்தாயிடும். மகாபிரபு பக்த பாவத்துலதான் இருக்கார் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். பகவத் பாவம் இப்ப குறைஞ்சுடுத்தவருக்கு. பெரும்பாலும் பக்தனாவே தான் இருக்கு. பக்தனா இருக்கிறதுனால கதறார் கிருஷ்ண தரிசனத்துக்காக. யமுனக்கரையில உட்கார்ந்து விட்டார். ராத்திரி அந்த பிராமணனையும் அனுப்பிச்சு விட்டார் எங்கேயோ. யமுனக்கரையில உட்கார்ந்து கொண்டு ஆத்திரந்தீர கதறார். மத்ய கச்சப சங்கீர்ணாம் பஸ்யாமி யமுனா நதீம் ந பஸ்யாமி கிருபா சிந்தோ தவைவ முகபங்கஜம் நானா விருட்சலதாதுஷ்டம் பஸ்யாமி யமுனாவனம் ந பஸ்யாமி ஹரே கிருஷ்ணா தவைவ சரணாம்புஜம். மீன் துள்ளுகின்றது, அலை பாயறது, முத்து கொழிக்கிறது, இத்தகைய யமுனைய பார்க்கிறேனே. ஆனால் ஹே யமுனை துறைவனே, உன் தரிசனம் கிடைக்கலையே. பல செடி கொடிகள் சூழ்ந்த இந்த பிருந்தாவனத்தை பார்க்கிறேனே, ஆனா பிருந்தாவன விகாரி உன்னுடைய தரிசனம் கிடைக்கலையே. நீ எங்க ஒளிஞ்சாய் கண்ணா?
இதஸ்தத சஞ்சரந்தம் பசியாமி ச கவாங்கணம் ந பசியாமி ரிஷிகேசத்வாவேவ விரஜநந்தனாக. அது ஒரு பெரிய மாட்டும் அந்த யமுனை கரையில மேய்ஞ்சு வருது. ஆனால் அதன் பின்னாடி அந்த நீலவர்ண பிள்ளை கையில கோல் எடுத்துன்னு ஓடி வருவனே, அவனை காணுமே. மாடுகள் வருகிறதே, கிருஷ்ணா உன் தரிசனம் எனக்கு கிடைக்காதா? ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீதமந்தார குவாசி கோகுலநந்தனா பீதாம்பர பரீதானா பிரசன்ன வதனாம்புஜா நந்த நந்தன கோவிந்தா குவாசி கோகுலநந்தனா புண்டரீக விசாலாட்சா பர்ஹி பர்ஹாவதம்சகா சரணம் பவமே ஸ்வாமின் குவாசி கோகுலநந்தனா வம்சீதர தஜா சிந்தோ வனமாலா விபூஷணாயா பிரபோ ஜலதர ஸ்யாமா பாஹி மாம் பக்தவத்சலா. ராத்திரி பூரா இதான் பஜனை. அவர் பிரலாபந்தான், புலம்பல் தான், அழறதும் புலம்புறதுமாக ராத்திரி பூரா இருந்தார். காலமே வந்து அந்த பிராமணன் பிரபுவை சமாதானம் பண்ணி அழைத்து கொண்டு போனார். காலையிலையும் பிருந்தாவனத்துல எந்த செடி கொடிகளை பார்த்தாலும் அது ஒவ்வொன்றையும் போய் கட்டிக்கிறார். ஹே மந்தார விருட்சமே, உன்னை போல இந்த யமுனை கரையிலே பிறக்கும் பாக்கியம் நான் பண்ணலையே. வம்சீவட்டம்னு ஒரு பெரிய ஆலமரம் உண்டு, அதுலதான் கண்ணன் உட்கார்ந்து கொண்டு குழல் ஊதினான். அந்த ஆலமரத்து அடியில போய் விழறா. வம்சீவட நமஸ்தே ஸ்தூத்வம் மகாபாக்யவானசேகி யத்வாம் ஆருஹ்ய கோவிந்தோ வம்சீம் வாதயதே பிரபு. அந்த ஆலமரத்தின் மேல உட்கார்ந்து கொண்டுதான் பகவான் வேணுகானம் பண்ணுவனா. கடைசியில அங்க ஒரு துளசி, அவன் துளசியை கட்டி கொண்டு அழறா. நவோ பிருந்தே நவோ பிருந்தே நவோ பிருந்தே நமோஸ்துதே நிலீனம் त्वयि கோவிந்தம் க்ஷிப்ரம் தரிசயமே பிரபு. பிருந்தாவனத்திலேன்னு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு கோவர்தனம். பிருந்தாவனம் கோகுலம் எல்லாம் தரிசனம் பண்ணி கொண்டு கோவர்தன யாத்திரையாக புறப்பட்டார். கோவர்தனம் வந்து சேர்வதும் கோவர்தனம் பூராக பிரதட்சணம் பண்ணுகிறார். கிரி பிரதட்சணம் சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு குதிச்சு கொண்டு ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டே சஞ்சாரம் பண்றார். கோவர்தனத்தினுடைய உச்சியில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறார். மாதவேந்திரபுரி அவருடைய சரித்திரம் அன்னைக்கு சொன்னோமே, கோவிந்த குண்டத்திலிருந்து ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை அவர் எடுத்தார் அப்படின்னு. அந்த பகவான கோவர்தனத்தினுடைய உச்சியில பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். மாதவேந்திரபுரியினுடைய சிஷ்யர் தானே ஈஸ்வரபுரி, அவருடைய சிஷ்யர் தானே கிருஷ்ண சைத்தன்யர். அந்த கிருஷ்ணன் கோவர்தனத்தினுடைய உச்சியில இருக்கிறான். ஆனால் மலை மேல ஏறினா போய் பார்த்து விடலாம். ஸ்ரீ ராமானுஜர் முதல் திருமலை யாத்திரை போன பொழுது ஆதிசேஷாவதாரமா இருக்கக்கூடிய திருமலை மேலே தன்னுடைய கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். வைக்க மாட்டேன்னா எப்படி போய் பெருமாளை சேவிக்கிறது திருவேங்கடமுடையானே? அதற்காக 2 காலையும் கட்டி கொண்டு முட்டி காலாலேயே முதல் மலையில ஏறிட்டாராம். முட்டி காலாலேயே முதல் மலை சாதாரணமாக நல்லபடியா ஏறி போனாலேயே அந்த முதல் மலை ஏறி மாடாது, ஏற முடியாது, அவ்வளவு சிரமம். அப்படிலாம் பக்தாள் இருந்திருக்கா, அப்படிலாம் அவளுடைய பக்தி இருந்திருக்கு. பிரபு கோவர்தனத்துக்கு வந்ததும் இந்த கோவர்தனத்தின் மேல ஏறி அந்த கோபாலனை தரிசனம் பண்ணணும். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு அர்ச்சாவதாரம் தானே அப்படின்னு தோணாது. இது வேற ஏதோ ஒரு கிருஷ்ணன், அவன் வேற, இது கோவில்ல பிரதிஷ்டை பண்ணிருக்கிற மூர்த்தி வேற அப்படிங்கறதே அவளுக்கு எல்லாம் தோணாது. இவ்வளவு கதறினாலும் கடைசியில அந்த மூர்த்தியை பார்த்தா அவளுக்கு சமாதானம் ஆயிடுறது. அதுல என்ன ரகசியம் கண்டுபிடிங்க? நாம என்ன நினைக்கிறோம், இப்படிலாம் அவள் கதறத பார்த்தா எங்கேந்தோ கிருஷ்ணன் அப்படி தனியா வரப்போறான்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவளை நினைச்சு பார்த்தோம்னா அவ்வளவு கதறணும். அந்த மூர்த்தி தான் அவளுக்கு ஒரு ஆகர்ஷணம் இருக்கு. திருப்பாணாழ்வார் அப்படி கதறின்னு இருந்தார். ஆத்தங்கரையில நின்று கொண்டே கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு அந்த காலத்து நியமம். பகவானே கூப்பிட்டு அனுப்பிச்சுட்டான். கூப்பிட்டு அனுப்பிச்சதும் போனா என்ன அந்த பக்தனுக்கும் அந்த மூர்த்திக்கும் ஆகர்ஷணம் இருக்கும். என்ன ஆகர்ஷணம் இருக்கும்? அப்படி ஆகர்ஷித்து உடம்போட சேர்த்து விட்டாரே பெருமாள். திரும்பி வரலையே அப்புறம். அப்படி ஒரு ஆகர்ஷணம் இருந்திருக்கு இல்லையா? அவன் அந்த பகவானை எப்படி பார்க்கிறா, பகவான் அந்த பக்தனை எப்படி பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அலௌகிகமான பிரேமை. இந்த கோவர்தனத்தின் மேல உள்ள கோபாலனை தரிசனம் பண்ணணும்னாலும் கூட இந்த கோவர்தனத்துல கால் வைக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த கோவர்தனம் கண்ணபிரான் தன்னுடைய கையில தூக்கினான். கிருஷ்ணஸ்வரூபமாவே இருக்கிறது.
இதுல கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சு கொண்டு, ஆனால் கோபாலனுடைய விரகத்திலே இவர் கீழே தவிச்சு கொண்டு படுத்திருக்கும் பொழுது அந்த கோவர்தனத்தினுடைய உச்சியில் உள்ள கோபாலன் உடனே அர்ச்சக முகேன ஆவேசித்து தன்னை மலையில் இருந்த கீழே எழுந்துருள பண்ணும்படியாக சொல்ற. எழுந்துருள பண்ணும்படியாக சொல்ல அந்த கோபாலனை கீழே இறக்கி அங்க ஒரு நிகுஞ்சத்துல உற்சவத்துல எழுந்துருள பண்றது போல எழுந்துருள செய்ய, கோபாலன் இங்க வந்திருக்கிறார்னார். இங்க வந்திருக்கிறான்னு பிரபு ஓட்டமாக ஓடினார். நேத்ரானந்த பிரதம் பிரபம் பிரதம் தேவம் நவாம்போதர சுந்தரம் நளினாயுத நேத்ரஞ்ச நடநாகரசேகரம் திவ்ய பீதாம்பரதரம் நாரத்ன விபூஷணம் வனமாலாதரம் கிருஷ்ணம் வாசுதேவம் சனாதனம் கோவர்தனதரம் சாரு கோமலாதர பல்லவம் சுகந்த சந்தனாலிப்தம் நவ குங்கும ரஞ்சிதம் மயூர பர்கமகுடம் மந்தஸ்மித மனோகரம் குட்டிலாலக சம்யுக்தம் கடில்யஸ்த கராம்புஜம் கரேணைகேண சைலேந்திரம் ததானம் லகுலீலயா நீலிமேக சியாமளனா பீதாம்பரதாரியா 7 வயசு பாலகனா ஒரு கையை இடுப்புல வைத்துக் கொண்டு ஒரு கையை கோவர்தனத்தை கொடை பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய கோபாலன். அந்த கிருஷ்ணன் இப்பொழுது நாதத்வாரா அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறான். அதாவது சில பேர் பார்த்திருப்பேன், அதை ஞாபகம் ஊற்றத்துக்காக சொன்னேன். பஞ்சத்வாரையிலே ஒரு துவாரக நாதத்வாராங்கிற அந்த நாதத்வாரா அப்படிங்கிற ஊர்ல உள்ள ஸ்ரீநாத் ஜின்னு பேரு அந்த கிருஷ்ணனுக்கு. இப்போ அவன் தான் இந்த கிருஷ்ணன் மாதவேந்திரபுரியினால பிரகடனம் பண்ணி பிருந்தாவனத்திலேயே இருந்த கிருஷ்ணன் அவுரங்கஜேப்பனுடைய கலக காலத்துல அங்கேருந்து புறப்பட்டு நாதத்வாராவில வந்து தங்கினவன். நாதத்வாராவிலேயே தங்கி இந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரணத்துல மூர்ச்சியாகி விழுந்துட்டார் மகாபிரபு. பரமானந்த தாண்டவம் ஆடினார். தரிசனானந்தத்துல மயங்கி கடந்தார். அது பிறகு பிரபுக்கு இருந்த அப்பேற்பட்ட ஒரு விரக தாபம் சமாதானம் ஆயிடு. பிருந்தாவனத்துல அந்த காலத்துல யாரெல்லாம் மகான்கள் இருந்தார்களோ எல்லாரோடையும் சரச சல்லாபம் பண்ணி கொண்டிருந்தார் பிரபு. சில நாட்கள் பிருந்தாவனத்துல இருந்தார். அப்புறம் ஏனோ பிருந்தாவனத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். இதான் அவதார புருஷருடைய ஹிருதயம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவருக்கு இருந்த ஒரு பிருந்தாவனத்தில் உள்ள ஒரு பிரேம பிருந்தாவனத்திலிருந்து வெளியில வரவே மாட்டார் போல தோணும். ஒரு காலம் பிருந்தாவன மண்ணோட ஐக்கியமாயிருப்பரோ அப்படின்னு தோணும். பிருந்தாவனத்துக்கு வரும்பொழுதுதான் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் இருந்ததே தவிர பார்த்துட்டு திரும்பும் பொழுது சகஜமா திரும்பி ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போற மாதிரி கிளம்பிட்டு இந்த பிராமணன் இந்த விட்டம் பிரபு கிளம்பினாரே அப்படின்னு நினைச்சு கொண்டு புறப்பட்டுட்டான். புறப்பட்டு அங்கிருந்து அலகாபாத் நிற்கிற பிரயாக கஷேத்திரத்துல வந்து நிற்கிறார். கங்கை யமுனை ரெண்டும் கவரி வீசும்படியா இருக்கக்கூடிய தீர்த்தராஜம் அப்படிங்கிற கஷேத்திரம் பரத்வாஜாசிரமம் என்கின்ற பிரயாக. அந்த பிரயாக கஷேத்திரத்துல வந்து தங்கி இருக்கிறார். முதல் பிருந்தாவன யாத்திரையா புறப்பட்டு வந்த பொழுது ராம்கேலி நகர்ல அந்த 2 திவான் மந்திரிகளா ஆட்கொண்டாருன்னு சொன்னேன் இல்லையா. பிரபுவையும் கடாட்சிச்சு பிரபுவனுடைய கிருபைக்கு பாத்திரமான பிறகு அப்புறம் அவர்களுக்கு உலக வாழ்க்கை சப்புன்னு போயிடுச்சு. எந்த ஒரு பணத்தாசையினாலே எந்த ஒரு பதவி மோகத்தினாலே அவர்கள் பிராமண தர்மங்களை விட்டு மிளேச்சப்பிராயகளமாயிருந்தார்களோ, ஆனால் அவர்களுக்கு எதை தியாகம் பண்ண முடியாம இருந்ததோ அப்பேற்பட்ட ஒரு பதவியும் பணமும் இப்பொழுது குப்பேன்னு தோன்றது அவர்களுக்கு. சமயம் எதிர்பார்த்திருக்கிறார். அதுல ரூபர் அப்படிங்கிறவர் இளையவர். அவர் சனாதன காட்டிலும் தீரர். அந்த ரூபர் என்ன பண்ணினார், பிரபுவை தரிசனம் பண்ண துடிதுடின்னு துடிச்சு இவங்கிட்ட ராஜா கிட்ட வந்து லீவு கேட்டாலோ அல்லது ராஜினாமா கொடுத்தாலோ இது ரெண்டுமே நடக்காது அப்படின்னு நினைச்சு சொந்த கிராமத்துக்கு போறது மாதிரி போய் சொந்த கிராமத்துல சொத்தை 3 பேருக்கு பாகமாக பிரிச்சு தன்னுடைய சொத்துல ஒரு பாகத்தை எடுத்து தான தர்மங்கள் பண்ணிவிட்டு அதுல கை செலவுக்கு என்னத்துக்கும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பணம் முட்டையை கையில எடுத்துக்கொண்டு அவர் கிளம்பி பிரபுவை தேடி கொண்டு நேர புறப்பட்டுட்டார். பிரயாகியில தான் பிரபு அநேகமா இருப்பார் என்று நினைச்சு பிரயாகிக்கு வந்து சேர்ந்தார். பிரபுவை தரிசனம் பண்ணினார். பிரபுவை தரிசனம் பண்ண பிறகு 1-2 நாள் இவ்வளவுதான் ரூபகோஸ்வாமிக்கு பிரபு சன்னியாச தீட்சை கொடுத்துட்டார். அதற்கு பிறகு தான் கொண்டு வந்த பணம் மூடி தேவைப்படாதபடியே இருந்தது. அதனால அங்க யார் கிரகத்துல பிரபு தங்கியிருக்கிறார், தபனமிஸ்வருடைய கிரகத்துல தானே தங்கியிருக்கிறார். தபனமிஸ்வரே ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பிரபு ஆட்கொண்டு காசி கஷேத்திரத்துல போய் இரு நான் வரேன்னு சொல்லியிருந்தாரே அதே கிரகத்துல தங்கி இருக்கிறார்.
இந்த தபனமிஸ்ஸ கிரகஸ்தரா இருப்பதனாலே அவரிடத்துல கொடுத்து வச்சிருந்தார். ஒரு 2-3 மாசம் தங்கி இருந்தார். அங்க அலகாபாத்திலே மகாபிரபுவும் தங்கியிருந்தார், ரூபகோஸ்வாமியும் தங்கியிருந்தார். அப்பொழுது மகாபிரபு பாகவதத்தினுடைய கூடார்த்தங்களை எப்பொழுதும் சம்பாஷண ரூபமாகவே பொழிஞ்சு தள்ளிவிட்டார் ரூபகோஸ்வாமிக்கு. பிரபுவால ஒரு கிரந்தம் பண்ண முடியாது, பிரேமசாகரத்துல தன்னை மறந்து நம்மாழ்வார போல இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் வாயால கதறி தீர்த்து விட்டார். இது எல்லாத்தையும் நீர் ரகசிய கிரந்தமாக அருளி செய் அப்படின்னு ரூபகோஸ்வாமிக்கு ஆட்சிய பண்ணி விட்டு, நீர் பிருந்தாவனத்தை போய் கிருஷ்ணனுடைய லீலாஸ்தலங்கள் எல்லாம் ரொம்ப அப்பிரகட்டிதமா இருக்கு, பிரகடனமாகாதபடி இருக்கு, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த லீலாஸ்தலங்களை பிரகடனம் பண்ணு, பிருந்தாவனத்தை பிரகாசப்படுத்து, அங்கேயே போய் தங்கியிரு என்று அனுப்பிச்சுட்டார் ரூபகோஸ்வாமிய. ரூபகோஸ்வாமியுடைய புறப்பட்டு போகும் பொழுது அப்போ அவருடைய எதிரில யாரோ யாத்திரிகாலா வந்தவர்கள் சில பேர்கள் அவருடைய தமையனார் சனாதன கோஸ்வாமி கைது பண்ணப்பட்டு ஜெயில இருக்கிறார் அப்படின்னு காதுல விழுந்தது. அவர் கைது பண்ணப்பட்டு ஜெயில இருக்கார் அப்படின்னதும் உடனே ரூபதேவர் தான் கையில கொண்டு வந்திருந்த பணம் முடியிருக்க இதை அந்த தபன மிஸ்ரர்கிட்ட சொல்லி யாத்திரிகால்கிட்ட கொடுத்து, எப்படியாவது தந்திரமா என் தமையனாரிடத்துல இதை கொடுத்துரும், அவருக்கு ஏதாவது ஆபத்து தினமா உபயோகப்பட்டா உபயோகப்படட்டும் என்று சொல்லி அணிவிச்சு விட்டு நேர ஸ்ரீ பிருந்தாவனம் வந்துட்டார் ரூபகோஸ்வாமி. சனாதன கோஸ்வாமி ஏன் கைது பண்ணப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றேன். ரூபர் கிளம்பி போனதுமே சனாதனருக்கு உத்தியோகம் பார்க்கறதுல இஷ்டம் இல்லை, சேர்ந்தாப்புல லீவு போட்டு விட்டார், உடம்பு வியாதின்னு சொல்லிவிட்டு. இவர் லீவு போட்டுவிட்டு போனதும் உடனே ராஜரீகமா ஒரு பெரிய தொந்தரவு வந்து எடுத்து வேற தேசத்து அரசனோட இந்த அரசனுக்கு யுத்தம் சம்பவிச்சு விடுத்தேன். யுத்தம் சம்பவிச்சா திவான் பொறுப்புலதான் இதை கவனிக்க வேண்டியிருக்கு. இவரோ சமயத்துல கைவிட்டு விட்டார், தம்பியும் கைவிட்டுட்டு ஓடி போயிட்டார், எங்க இருக்கிறார்னு தெரியல. தமையனோ லீவு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். உடனே அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சார் ராஜா. இவர் வியாதி எனக்கு அதனால லீவு போட்டிருக்கேன்னா சொல்லியிருக்கார். அங்கேருந்து ஒரு ஆள் இங்க வந்து பார்த்தாக்க இங்க ஒரு பண்டிதர் பாகவதன் சொல்லிட்டு இருக்கிறார், அவர் கதாசிரவணம் பண்ணிட்டு இருக்கார். இத கேட்டதும் உடனே ராஜா தானே புறப்பட்டு வந்தான். ஏன்னா காரியம் ஆக வேண்டி இருக்கிறதுனால தானே புறப்பட்டு வரும்பொழுது ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு ஒன்னும் பிரஜைகளுக்காவது கதை கேட்கிறவாளுக்காவது ஒரு பயம் இருக்கணும், இல்ல கதை சொல்றவருக்காவது அவர் ராஜா வந்திருக்கிறாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும், இல்ல இவ்வளவு நாள் மந்திரியா இருக்கக்கூடிய சனாதனராவது அவரை திரும்பி பார்க்கணும். இந்த 3 பேர்களும் திரும்பி பார்க்காம உட்கார்ந்து கொண்டு கதையை சொல்லிண்டும் கேட்டுண்டும் இருக்க, ராஜாவும் சித்த நேரம் ஒரு ஸ்ரோதாவை போல உட்கார்ந்து இருந்தான். கதை முடிஞ்ச பிறகு உடனே சனாதனராலே அவ்வளவு லாபம் அடைஞ்சிருக்கான, மேலும் இவருக்கு ஓய்வு பெறத்துக்கான வயசா ஆயிடுத்து சனாதனருக்கு. மறுபடியும் நிர்பந்திக்கிறான். அதனால சனாதனர் இடத்துல அவன் கேட்கிறான், ராஜா ஏன் உங்களுக்கு என்ன உடம்பு? வியாதி 2 விதம், ஒன்று சரீர வியாதி, ஒன்று மனோவியாதி. இந்த சரீர வியாதிக்கு நான் சிகிச்சை பண்ணிக்கல, மனோவியாதிக்கு தான் சிகிச்சை பண்ணிக்கிறேன். எனக்கு என்னுடைய சாந்திக்காதான் இந்த பாகவத்தை நான் கேட்டு. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்கோ, இப்ப ஏற்பட்ட ஒரு நெருக்கடி சம்பந்தம், நீங்கள் உடனே கை கொடுத்தாகணும், நீங்க இப்பொழுது வந்தாகணும். என்னால இனி எதையுமே கவனிக்க முடியாது, என்னால கவனிக்க முடியாது. உடனே அவன் பட்டா இவரை அரெஸ்ட் பண்ணா ஜெயில வச்சுட்டு அவன் யுத்தத்துக்கு போயிட்டான். அரெஸ்ட் பண்ணி காவல்ல வச்சிருக்கிறதுக்கு கூட இவர் தம்பியாட்டம் ஓடிட போறாரே அப்படிங்கிறதுக்காக. காவல்ல அடியோ உதயோ ஒண்ணும் கிடையாது, நல்ல கண்ணியமாவே இருக்கலாம். ஆனா இவர் சுதந்திரமா எங்கேயும் போக முடியாது. காலமே கங்கா ஸ்நானத்துக்கு இவர் போவார், அப்ப கூட 2 போலீஸ் பின்னாடியே வந்துதான் அழைச்சன் போய் உள்ள கொண்டு விடுவான், வந்துதான் அழைச்சன் போவான். இப்படி எப்படியோ அந்த யாத்திரிகாருடைய நேர்மையை பாருங்கோ. அவள் ரூபகோஸ்வாமி கொடுத்த அந்த தனத்தை எப்படியோ சனாதனர் இடத்துல ஒப்படைச்சு விட்டார். சனாதனத்தை வாங்கினுட்டார். இந்த போலீஸ்கள் 2 பேர் பின்னாடி வந்துட்டு இருக்கா, ஹிந்துக்கள் தான் அவ. அவர்களை பார்த்து சொல்ல தொடங்கினார், முதல் என்னை இப்படி காவல்ல வச்சிருக்கிறாரே ராஜா, நான் என்ன தப்பு பண்ணினேன்? நான் யாரும் உங்களுக்கு தெரியுமா? நீங்க திவானாயிருந்து நான் என்ன தப்பு பண்ணினேன்? நீ தப்பு பண்ணலே, கூட்ட போது வரல, வராதுக்கு காரணம் என்ன? நீங்க ஏதோ உடம்பு சற்பல்லேன்னு லீவு போட்டு விட்டு பாகவதம் படிச்சுட்டு இருந்தீர் அப்படின்னு கேள்விப்பட்ட, அவ்வளவுதானே. ஒரு திவானாயிருந்து உண்மையா உழைச்சென்றிருந்து ராஜாவுக்கு இருந்த எனக்கு உடல் நிலம் சரியா இல்லே அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு 10 நாள் லீவு எடுத்துக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்படி எடுத்துன்றதுக்காக எனக்கு இப்பொழுது சிறைவாசமா ஆனா, அப்போ ஏதோ
நீங்கள் நாடோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தர்வானாக வேலை பார்க்கிற உங்க கதி என்ன? திவானான என் கதி இருந்தான். ஆகினால ராஜா நம்ம இடத்துல நன்றி காட்ட மாட்டான். அவனுடைய சுயநலமே முக்கியமே தவிர அவனுக்கு, அதுவும் ஹிந்துக்களாகி நம்மிடத்துல நன்றியே காட்ட மாட்டான். இதெல்லாம் ஏன் சுவாமி எங்கிட்ட சொல்றேன்? எங்க தலையெழுத்து நாங்கள் வேலை பார்த்துத்தானே ஆகணும். அதுக்காக சொல்ல காரணம் இருக்கு சொல்றேன். நீ இப்படி உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தியானா நீ ஜென்ம ஜென்மா இப்படி தருவானா இருக்கிறது தவிர நீ கரையறதுக்கு வழியே இல்லை. ஒரு வழி சொல்றேன் கேளு. உங்களுக்கு போதுமான நிதி நான் கொடுத்து விடுறேன். என்னை விட்டுட்டு அதை எடுத்துன்னு ஓடி போயிடுங்க. வெளி தேசத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. நான் காட்டி கொடுக்கவே இல்லை. நானும் அனாமதேயமா போயிடுவேன். அப்புறம் எங்க இருக்கேன்னு உங்க ராஜாவால கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எங்கேயாவது போங்கோ, ஒரு கிராமத்துல நில நீச்சு வாங்குங்கோ, சுயமா வீடு வாங்கிங்கோ, சௌரியமா இருங்களே. கையில உனக்கு இவ்வளவு பணம் தரேன், 1 லட்சம் ரூபாய் முகரா வச்சிருக்கேன், 1 லட்சம் முகரா தரேன், இவ்வளவு தரேன். எங்களுக்கு பயமா இருக்கு சாமி, அதெல்லாம் வேண்டாம். சும்மா சொல்றாங்க. ஏன்னா இவர் திவானாச்சே, இவர் எப்படி கேட்கிறான்னு அவன் என்னத்தை கண்டான். முதல்ல இவங்களை பரீட்சை பண்றதுக்காக கேட்டு விட்டாங்க. உடனே பட்டன் கை நீட்டிடக்கூடாதுன்னா அவங்க முழிச்சுட்டாங்க. அதனால சொல்லிட்டே வரான், அது வேண்டாம் சாமி, வேண்டாம்ப்பா, நீங்க எங்களை சுதந்திரம் என்ன அவிழ்த்து விட்டுதான், நீ அவிழ்த்து விட்டுதான் வேண்டாம். நான் வீட்டுல இருந்து தப்பலை கங்கா ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கேன். தண்ணிக்குள்ளால நீஞ்சி அக்கறைக்கு ஓடி ஓடி போயிடும். நீங்கள் உடனே தண்ணி பிரவாகத்துல போயிட்டாரு, ஐயோ திவான் போயிட்டாருன்னு கரையில நின்று கத்துங்கோ. 4 குண்டர்கள் கீழே ஏறி தேடி பாப்பா, என்ன கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு நீச்சல் தெரியும். பார்த்து விட்டு குளிக்கும் போது கங்கா பிரவாகத்துல போயிட்டாருன்னு நினைச்சு விடுவா. அப்புறம் கண்ணிலேயே தென்பட மாட்டேன், இந்த தேசத்திலேயே இருக்க மாட்டேன், என் பிளான் வேற, உங்க கையில அகப்பட மாட்டேன். ஆனா நீங்க கவலையே பட வேண்டாம். பணம்னு சொன்னா பிரேதம் கூட வாயை திறந்துடும். உடனே அவன் புத்தி மாறி போயிடுது. இந்த 2 பேருக்கும் பணத்தை கொடுத்தார். மறுநாள் காலமே இவர் புறப்பட்டார். ஏன்னா கோடி பாபம் பண்ணியாவது சத்சங்கத்துக்கு வரணும். அதுதான் பாகவத தர்மம். உடனே வந்தார், கங்கையில குதிச்சார். கங்கையில குதிச்சு கங்கைக்குள்ளாதையே போய் கரையில ஏறினார். அதே கைலி, அதே கோட்டு, அதே தாடி மீசை, அதே தருவன் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. மிலேச்ச வேஷம், அவர் மிலேச்ச வேஷம் அப்படியே தான் இருக்கு. வேற டிரெஸ் மாத்தி போனா டிரெஸ் கிடையாது அவர்கிட்ட. வீடு வாசல் கிடையாது, காட்டு பாதை. நல்ல குளிர் காலம். இந்த குளிர் காலத்துல காட்டு பாதையில ஈர துணியோட கூட லொங்கு லொங்கு லொங்குன்னு வெறி பிடிச்சாப்புல ஓடுறார். மகாபிரபனுடைய ஆகர்ஷணம் அங்க போய் அவர் திருவடியில விழுந்துடணும். வெறி பிடிச்சாப்புல ஓடிண்டு வரார். இப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது வழியில அவர் யாரோ ஒருத்தர் எதிர்பாராதபடி தெரிஞ்சவர். இவரை பார்த்ததும் ரொம்ப கிழவர். ஆனால் இந்த குளிர், உத்தரப்பிரதேசத்தினுடைய குளிர் உங்க யாருக்கால் இங்க போனவாள் தெரிஞ்சிருக்கும். அந்த காட்டு பிரதேசத்தில் இப்படி ஓடுறத பார்த்து இவருக்கு ஒரு நல்ல கம்பிளியை போத்தி விட்டார். உயிர் தரிக்க முடியாது இந்த குளிர், அதுவும் இந்த நாள்ல. அந்த கம்பிளியை போத்தி கொண்டே இவர் கிளம்பி ஓட பிரயாகையில வந்து சேர்ந்தார். பிரயாகையில விசாரிச்சார், பிரபு இங்கிருந்து புறப்பட்டு போயிட்டார் அப்படின்னு. காசியில தான் தங்கியிருக்கிறார் அப்படின்னதும் காசிக்கு வந்துட்டார். காசியில தபனமிஸ்வருடைய வீட்டுக்கு உள்ள பிரபு தங்கி இருக்கிறார். நாம சங்கீர்த்தனம் காதல விழருது. ஆனால் இவர் வீட்டு திண்ண ஓரமா உட்கார்ந்து விட்டார். ஏன் மழமழன்னு உள்ள வரலேன்னா பிரஷ்டம். அவருடைய அபிப்பிராயத்துக்குள்ள நாம் மிலேச்சன் பிரஷ்டம், நாம் வீட்டுக்குள்ள போகக்கூடாது. ரெண்டும் வாசல உட்கார்ந்து இருக்கிறார். பிரபு வாசல வந்தா சேவிச்சு போம் என்ன உட்கார்ந்து இருக்கிறார். உள்ள சங்கீர்த்தனத்தினுடைய மத்தியிலேயே மகாபிரபு ஒரு கர்ஜனை பண்ணி தபனமிஸ்வரை கூப்பிட்டு, வாசலு ஒரு பரமபாகவதன் இருக்கிறான், கூப்பிடு அப்படின்னு. அப்படின்னதும் அந்த கிரகஸ்தர் வாசல ஓடி வந்து பார்த்தா ஒரு வயோதிக முசல்மான் தான் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அங்கேன்னு வந்தார். ஒருத்தர் சாது இல்லையே, யாரு இருக்கா? ஒரு முஸ்லிம் பெரியவரை தான் உட்கார்ந்து இருக்கிறார், அவரை தான் கூப்பிடு. அங்கேன்னு ஓடி வந்து உங்களை மகாபிரபு கூப்பிடுறார் அப்படின்னா உடனே பிரபோ கிருபாளோ பதித பாவனா ஜெகதுத்தாரகா, இந்த பிரஷ்டனுடைய ஸ்மரணம் உங்களுக்கு இருக்கா என்று நினைச்சு கீழே மூர்ச்சியாகி விழுந்துட்டார் இந்த கிழவர். உடனே 2 பாகவதால் ஓடி வந்து அவரை எடுத்துன்னு வந்து பிரபுனுடைய சரணத்துல போட்டார். பிரபு உடனே அவரை மார்போட ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். முழுக சொல்லலே, குளிக்க சொல்லலே, உபதேசம் பண்ணலே, தீட்சை கொடுக்கல, வந்தது வந்தபடி கட்டிவிட்டார். கட்டிண்டு உடனே அவரை பார்த்து சொல்றார், அக்ஷணோப்பலம் தாதிருஷ தரிசனம் ஹி ஜிஹ்வாபலம் தாதிருஷ கீர்த்தனம் ஹி
தன்வாப்பலம் தாதிருஷ காத்திர சங்க சுதுல்லபாக பகவதாஹி லோகே. இந்த கண் படைச்ச பிரயோஜனம் உன்னை போன்ற பரம வைஷ்ணவனான பாகவதனை பார்க்கறதல்லவோ, காது படைச்ச பிரயோஜனம் உன் கதையே கேட்கிறது தானே, உடம்பு படைச்ச பிரயோஜனம் உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது தானே என்று சனாதனரை ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். சனாதனர் கீழே விழுந்து கேவி கேவியா அழுதார். சனாதனரை சமாதானம் பண்ணினார். அதுக்கு பிறகு ஒரு மாசம் கூடவே வச்சிருந்தார் சனாதனரை. சனாதனருக்கும் சன்னியாச தீட்சை கொடுத்துட்டார். சனாதனர் தினசரி கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு பிரபுவை பார்க்க வரும்போது அந்த கம்பளியை போத்துண்டே உட்கார்ந்துருப்பார். குளிர். பிரபு தினம் அந்த கம்பளிகையே பார்ப்பார். சனாதனரை பார்க்க மாட்டார். சனாதனுடைய முகத்தை பார்க்க மாட்டார். ஒருத்தரை பார்த்தா முகத்தைனா பார்க்கணும். ஆனால் கம்பளியே பார்த்தா 2-3 நாள் பார்த்தார் சனாதனர். தினசரி இந்த கம்பளிக்குன்னா கடாட்சம் கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கலையே, இது காரணம் என்ன என்று நினைத்து கொண்டு ஒரு நாள் அந்த கம்பளியை அழகா மடிச்சு அங்க ஒரு பிச்சைக்காரன் அவங்ககிட்ட, இந்தாப்பா நீ எடுத்துக்கோ. ஏக கௌபியனத்தோட பிரபு எதுல வந்து உட்கார்ந்துன்றதும் அந்த பிரபு இப்பொழுதுதான் கேட்கிறார். அவர் முகத்தை பார்த்து விட்டு அந்த கம்பளி ஒண்ணு போத்தின ஒரு வேலை, அது எங்க அப்படி சிக்ஷிப்பறான் தன் சிஷ்யால் எல்லாரையும். வாயால உபதேசிக்க மாட்டார், பாவத்தால உபதேசிப்பர். சகஜ போலனே ஹித உபதேச. கண்டிக்க மாட்டார். சிஷ்யாலும் அப்படி பாவம் தெரிஞ்சு தன்னை திருத்திப்பார். உடனே தலை லட்சப்பட்டு தலை குனிஞ்சுண்டார் சனாதனர். சர்வ தியாகம் பண்ணியும் கூட, ஆனா அந்த கம்பளியிட்ட ஒரு அபிமானம் தனக்கு இருந்தது அப்படிங்கறத பிரபு கவனிச்சுட்டார் பத்தியா. ஆனால் இது அதுவும் போச்சு. பிரபுனுடைய பூர்ண கிருபைக்கு பாத்திரமாயிட்டார். ரூபரை எப்படி தயார் பண்ணினாரோ அதுபோல தன் பக்க இவெல்லாம் ஏற்கனவே தங்கம் தானே, ரத்தனம் தானே, அப்பேற்பட்ட ஞானாதிகால் தானே அவ. அதனால மேல பாவத்தை அவளுக்கு போட்ட வேண்டியதானே, சுவர்ண பாத்திரத்திலே தேன் எடுத்தது மாதிரி. அவருக்கு மேல போட்டுறது பாவத்துல பாகவதாதி கிரந்தங்களை பிரமாணமாக கொண்டு கிருஷ்ண பக்தியினுடைய ரகசியமான விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு சொன்னார். சனாதனரையும் அணிச்சு விட்டார் பிருந்தாவனத்துக்கு. காசி கஷேத்திரத்துல இன்னும் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இருந்துருக்கிறார். இந்த காசி கஷேத்திரத்துல பிரகாசானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒரு பெரிய வேதாந்த சன்னியாசி இருக்கிறார். பெரிய மகாத்மா. அவர் 80 வயசான கிழவர். அவருக்கு 1000 சன்னியாசிகள் சிஷ்யர்கள், எல்லாரும் ஏகதண்ட சன்னியாசி. அவ்வளவு பேர்களும் நியமர்கள், தபசே வடிவமானவர். இவ்வளவு பேர்களையும் வச்சு ஆராதிக்கிறதுக்கு ஒரு பாக்கியவான் இருக்கான். அவன் ஒரு மராட்டா பிராமணன், மகாராஷ்டிரா பிராமணன் ஒருத்தன். அவன் ஒரு சந்து தர்மசாலா, ஒரு சந்து மடம் வச்சு அதுல இவாள் அவர்களுக்கு தினசரி காலையிலிருந்து அவர் வேதாந்த பாடம் சொல்லுவார். 12 மணி வரையிலும் வேதாந்த பாடம் நடக்கும். அப்புறம் ஒரு வேளை பிட்சை எடுத்துப்பார். இப்படி பரமபாவனமா வாழ்க்கை நடத்திருக்கிறார். ஆனால் அந்த பிரகாசானந்த சரஸ்வதிங்கிற அந்த மகாத்மாவுக்கு என்ன காரணமோ நாம சங்கீர்த்தனம், கிருஷ்ண பக்தி, சகுண பிரம்மம் முதலியவைகள் எல்லாம் பரம அலட்சியம். அதனால வேதாந்தம் பேசும் பொழுதே ரொம்ப ஹேளனமா பேசுவார். பாகவதாளை பத்தியோ பக்திய பத்தியோ நாம சங்கீர்த்தனை இவைகளை பத்தியோ ஹேளனமா பேசுவர். அதுகள்லாம் முட்டாள்களுக்கா சொல்லித்து அப்படின்னு கூட சொல்லுவார். பூரி ஜெகநாதத்தில் இருந்த வாசுதேவ சார்வபௌமர் அப்படிங்கிறவர் நியாயத்திலையும் அத்வைத வேதாந்தத்திலையும் மகா பிரசித்தமானவர். பிரபுனாலே ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய சிநேகிதர் இந்த பிரகாசானந்தர், இவரையும் பிரபுனுடைய கிருபைக்கு பாத்திரமாக்கணும் அப்படின்னு அவருடைய ஆசை. சார்வபௌம பட்டாச்சாரியர் பிரபுனிடத்துல கேட்டார், எப்பொழுது எனக்கு பாக்கியம் இருக்கோ அப்பொழுது பிரகாசானந்தருடைய கிருபைக்கு நான் பாத்திரமாவேன் அப்படின்னு பிரபு பதில் சொல்லிவிட்டார். சார்வபௌமர் வேணும்னே கேட்காதபடியே, இல்ல பிரகாசானந்தரே பிரபு பத்தி ஏதோ கேள்விப்பட்டு அனாவசிய லெட்டர் எழுதினார் பிரபுவுக்கு. பூரி ஜெகநாதத்துல உட்கார்ந்து கொண்டு வயர் புடைக்க ஜெகநாத பிரசாதத்தை சாப்பிட்டு இருக்கிறவனுக்கு வைராக்கியம் சித்திக்குமா அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார். உடனே பிரபு பார்த்துட்டு சிரிச்சுட்டு பேசாம இருந்துட்டார். வாசுதேவ சார்வபௌமருக்கு கோபம் வந்து கொடுத்தும், யானையினுடைய கொழுப்பை அடிச்சு சாப்பிடுறது சிம்மம், ஆனால் அது வாழ்க்கையில ஒரு திறந்தா சம்போகம் பண்றது.
ஆனால் பூரா பொறுக்கி திங்கிறது நிமிஷத்துக்கு ஒரு சம்போகம் பண்ணிருக்கு பூரா. அதனாலே காமஜயம்ங்கிறது ஆகார பிராமுக்கியத்தை கொண்டு இல்லை, அவர்களுடைய பரிபாகத்தை பொறுத்து இருக்குன்னு இவர் பதில் எழுதினார். அப்புறம் சார்வபௌமருக்கும் பிரகாசானந்தருக்கும் அடிக்கடி இது மாதிரி விஷமமான கடித போக்குவரத்து. சார்வபௌமருக்கு கோபம் வந்து எடுத்த போய் பிரகாசானந்தரை நேரதான் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு போனார். அவருக்கு வித்தியில அபிமானம் இருந்தது, தன் வித்தியை ஜெயிச்சுடலாம்னு. ஆனா மகாபிரபு சொன்னார் வேண்டாம்னார். வேண்டாம்ன போதிலும் கூட இவர் முற்பட்டு போனார். பிரகாசானந்தரோட வாக்குவாதம் பண்ணி தோத்து போய் திரும்பி வந்துவிட்டார். திரும்பி வந்து ரொம்ப வெட்கப்பட்டு பிரபுவை பார்க்காதபடியே இருந்தார். பிரபு கூப்பிட்டு அனுப்பிச்சார். ஏன்னா இவர் ரொம்ப வெட்கப்பட்டு இருந்தார். பிரபு சிரிச்சண்டா, நான் தான் போக வேண்டான்னு சொன்னேனே. சாஸ்திரத்தில் அவரை ஜெயிக்க முடியாத அப்பேற்பட்ட பெரிய வித்வான் அவர். நீங்களும் பெரிய வித்வான் தான். ஆனால் நாகபாச பிரம்மாஸ்திர பந்தங்களை ராமச்சந்திர பிரபுவே மூர்ச்சியாகி கிடக்கலையோ, அதனால ராவணன் கிட்ட தோத்து போயிட்டார்னா அர்த்தம். வாக்கியார்த்தங்கள்ல பெரிய வித்வான்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும் பொழுது ஒரு தவறுதல்ல இன்னொருத்தர டேக்கா கொடுத்துருவா. இது சகஜம். அதனால உங்களுடைய வித்வத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை என்று சார்பம் அவரை தட்டி கொடுத்து அவருக்கு இருந்த வெட்கத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டார். பிரபு இங்க வந்திருக்கிறார். இங்க வந்திருந்தும் கூட பிரகாசானந்தா அங்கதான் இருக்கிறார். 2-3 மாசமாவே போன தடவையும் காசிக்கு பிருந்தாவனம் போகும்போது இங்கதான் தங்கியிருந்தார், திரும்பி வரும் இங்கதான் தங்கியிருந்தார். ஆனால் அந்த பிரகாசானந்தாவை பார்க்கணும்னு பிரபு நினைக்கலையோ என்னவோ. காசி பூரா இப்படி என்னாச்சு, பகவநாம சங்கீர்த்தனமா போயிடுது. ஏன்னா ஒரு வரட்டு வேதாந்தி கிட்டக்க போய் நாம் போய் சமப்பட்டு அவர்கிட்ட போய் நாம மகிமை சொல்றதை காட்டிலும் பாமர ஜனங்களுக்கு தான் நாலாயிரக்குன்னு அவரே சொல்லிவிட்டார் இல்லையா. ஆகினால ஆயிரக்கணக்கான பாமர ஜனங்கள் என்ன பார்த்ததுமே நாமன்னு சொல்லிவிடுவா, அதுவே நமக்கு போறோம் ஏன்னு நினைச்சுக்கிற சபாவம் விடைவரா இருப்பதுனாலே பிரபு திக்விஜயம் மாதிரி அவரை தேடி போகல வீண் சண்டைக்கு. ஆனால் காசி பூராகா அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகளோ, கடை வச்சிருக்கிறவர்களோ, அல்லது ஸ்நானத்துக்கு வரக்கூடிய யாத்ரிகர்களோ, குழந்தைகளோ எல்லாரும் கையை தூக்கி கொண்டு தெருவோடைய சங்கீத்திரம் என்று போவா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஊர் உலகம் பூரா அப்படி சங்கீர்த்தனம் ஆயிடுத்து காசியில. இத அந்த மராட்டா பிராமணன் பார்த்தார். அவர் போய் பிரகாசானந்தர்கிட்ட சொல்றார். கஷ்டித் யௌவன சம்பூர்ண நவமன்மத விக்கிரகா தேஜஸ்வி கிருஷ்ண பக்தஸ்ச சந்நியாசி திருடவ்ரதா. பேசாம கேட்டு இருக்கிறார். ஒருத்தர் வந்திருக்கிறார் நம்ம ஊருக்கு. ஒருத்தர் என்ன காசி கஷேத்திரத்துக்கு 1000 பேர் யாத்திரைக்கு வருவார். ஏன்னா ஜகத்தே அவளுக்கு வெறுப்பு தானே. அப்பேற்பட்ட வேதாந்தி அறுப்பதனால அவர் அப்படி எத்தனையோ பேர்ல ஒருத்தர்னு தள்ளுறதுக்கு இல்ல. நவமன்மத விக்கிரகா, கோடி மன்மதனான சுந்தரமான ரூபமா இருக்கிறார். தேஜஸ்வி, நல்ல தேஜஸ்வியா இருக்கிறார். மௌனமாவே கேட்டு இருக்கிறார். கிருஷ்ண பக்தஸ்ச அப்படின்னா சந்நியாசீச்ச திருடவ்ரதா, அவர் சன்னியாசியா இருக்கிறார். அப்படியா? ஊர்த புந்தல சத்பாலகா, இதுதான் அவருக்கு பிடிக்காது. காஷாய பரிவேஷ்டிதகா, அவர் ஊர்த புண்டம் போட்டுருக்கிறார். அப்படியா? சன்னியாசியா? ஆமா, காஷாயம் கட்டிருக்கிறார், ஊர்த புண்டம். அப்புறம் துளசி மணிமாலஸ்ச, துளசி மணி போட்டுருக்கிறார். போருவா? அவலோக்கிய முகம் தஸ், இவளுக்கு மேல சொல்லிட்டு போறா. அப்படியே கோன் அவர் முகத்தை பார்த்து 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 திருப்தியே ஏற்படலை ஜனங்களுக்கு. மறுபடியும் பார்க்கணும்னு தோன்றதே தவிர அவர் முகத்தை பார்த்து போரும்னு தோணலை. இதுல ஒவ்வொரு அக்ஷரமும் வரியும் வெறுப்பார்க்கு அவருக்கு. இதனால எழுந்து போயான்னு சொல்ல முடியல. ஏன்னா மட ஸ்தாபகர் அவர் தான், மேனேஜர் அவர் தான். கிருஷ்ணே பக்தியும் ததாத்யேனம் ஆகர்ஷ்ய நிகிலாஞ்சனான், சகல ஜனங்களையும் ஆகர்ஷித்து கிருஷ்ண பக்தியை கொடுக்கிறார். அவரை யார் யார் பார்க்கிறாளோ அத்தனை பேர்களும் கிருஷ்ண பக்தாளா ஆயிடுறார்கள். குழந்தைகள்லாம் கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா என்று கத்துறார்கள். ஸ்திரீகள்லாம் கிருஷ்ணநாமன் சொல்றார்கள்.
லேச்சர்கள் கூட கிருஷ்ணநாமன் சொல்றார்கள். அவரை பார்த்து விட்டாங்க. ஒருத்தருக்கு சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டு ஒருத்தருக்கு விழுந்து நமஸ்கரிக்கிறார். ஆனால் அவருக்கு கர்வமே இல்லை. நல்ல ஞானம் இருக்கு அவருக்கு. சம்பாஷணம் பண்ணும்போது அவருடைய ஞானம் தெரியறது. அத்தகைய ஞானம் இருந்தும் கூட தான் படிச்சவன்கிற கர்வமே கடுகளவும் இல்லை. ஒரு பாமரன் கிருஷ்ணநாமன் சொல்லிவிட்டா கூட நீ மகாபாகவதன்டா என்று சொல்லி நமஸ்கரிச்சு விடுறார். அநேகமா நான் நினைக்கிறேன், யதீஸ்வராணாம் பவதாம் தரிசனாய மகாபிரபு, யதீஸ்வராளான உங்களை தரிசனம் பண்றதுக்கு அவர் வருவார்னு நினைக்கிறேன். இவர் தான் கூட்டிருக்கார். இவர்கிட்ட போய் அவர் அழைச்சிட்டு வரலாமான்னு கேட்கறதுக்கு பயம். அதனால அவர் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு சொன்ன பிறகு பிரகாசானந்தர் சொல்றார், சுத பூர்வோகி கௌராங்கா சார்வபௌம முகேனச்சே. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆளை. அவர் ஒரு பங்காளி விட்டார். சின்ன வயசுல ஏதோ ஆத்துல சண்டை போட்டு சன்னியாசம் வாங்கின்னு விட்டார். இளம் மனைவி பெத்த தாயார்லாம் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு சாஸ்திர ஜானம் கிடையாது, வைராக்கியமும் போராது அவருக்கு. ஆனா சன்னியாசாசிரமத்தை வாங்கி ஜெகநாதபுரியில வந்து வயிறு கொடைக்கு ஜெகநாத பிரசாதத்தை சாப்பிட்டு இருக்கா. இப்ப நீ சொன்ன இல்லையா, நவமன்மத விக்கிரகான்னு சொன்னிய, அது மாதிரி சில முட்டாள்கள் அவருடைய அழகுல மயங்கி அவரையே போய் பகவான் சொல்ல, அதனால அவருக்கே கர்வம் முடிச்சு தானே பகவானே எல்லார்ட்டையும் டாம் டாம் போட்டு இருக்கிறார் அப்படின்னு கேள்வி. இந்த வாசுதேவ சார்பவன் ஒரு முட்டாள் இருக்கான் அங்க. அவன் தான் முதல்ல அவரை பகவான் எழுதி திண்ணையில ஓட்டினானா. அவன் தான் அவரை சுத்தி இருக்கிறான். அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 4-5 மாசத்துக்கு முன்னாடி என்னையும் கொண்டு அவர் காலில் தள்ளணும்னு பார்த்தான். இங்க திக்விஜயத்துக்கு வந்தான். இந்த காசியில செல்லுமோ, அது இந்த காசியில செல்லுமா? காதை அறுத்து அனுப்பிச்சுட்டேன் அந்த பயல. அதனால பேசாம கடை. ஒரு கால் அந்த பையனுக்கு வினயம் இருந்து எங்கிட்ட வந்தான். ஆனால் கொஞ்சம் திருத்துறேன் இந்த பையனை. அவனுக்கு வேண்டியது உபதேசம் இல்ல, நீதான் அழைச்சுண்டோம். தமான யமஜி க்ஷிப்ரம் யதிவேஷதரம் சிசும். குழந்தைன்னு விட்டா. ஏதோ அவசரப்பட்டு சன்னியாசம் வாங்கிட்ட குழந்தை. அதுவே தப்பு காரியம் பண்ணிருக்கனா அதை போய் எல்லாரும் தூக்கி வச்சு பேசிட்டு ஊரை கெடுக்கிறாங்க. அதை அழிச்சுண்டு வா, சரியான பாதை சொல்லி வைக்கிறேன் அதுக்கு ஏன்னு சொன்னதும் உடனே ஏதோ அனுமதி கிடைச்சுடு, இவா 2 பேரையும் சேர்த்து வச்சோடுமா அப்படின்னு அவருக்கு ஆசை. நேரம் இங்கேருந்து போனாரு. மகாபிரபுனுடைய இந்த விஷயங்கள்லாம் சொல்லல. பிரகாசானந்தருடைய ஆசிரமம் அங்க இருக்காரு, அதெல்லாம் சொல்லல. பிரபுவை நமஸ்கரிச்சார். அடியனுடைய பிட்சையை ஒரு நாளைக்கு ஏத்துக்கணும் என்று அவர் வினயமா கேட்கிறார். சன்னியாசிகிட்ட வந்து பிட்சை ஏத்துக்கணும்னு சொல்லும் பொழுது உங்காத்து பிட்சை ஏத்துக்க முடியாது, அவாத்து பிட்சை ஏத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஆகட்டம் அப்படின்னு விட்டார். கடைசியில் கிட்டிமிட்டி போனா அந்த மட்டத்துல அதை இங்க தபனமிஸ்டர் சொல்லிவிட்டார், பிரபு அந்த பிட்சை வேணுமானா அவர் இங்க வந்து போடட்டும், நீங்கள் அங்க போறது எனக்கு உச்சிதம் இல்லை அப்படின்னு. எப்பொழுதோ துரியோதன சபைக்கு கண்ணபிரான அனுப்ப விதுரருக்கு இஷ்டம் இல்லையே, அது போல சொல்றாரு தபனமிஸ்டர். பிரபு சொன்னார், ஏன் இஷ்டம் இல்லைன்னார். 1000 சன்னியாசிகள் இருக்கா, பிரகாசானந்தன் ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் அவ்வளவு பிரபுவை புரிஞ்சுட்டு போறான்னு எங்களுக்கு தோன்றது. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? சன்னியாசிகளோடு சன்னியாசி பிட்சை சாப்பிடணும், இது கிரகஸ்தனான நீ போக விடாதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அதனால அவர் பின்னாடி நான் போறேன் என்று பிரபு சரளமா பிரபு. அங்க போனா நிச்சயம் பரிபவம் ஏதாவது நடக்கும்னு தெரியும். அதை பார்க்க சகிக்காததுனாலே தபனமிஸ்டர் கூட வரல. அந்த மராட்டி பிராமணன் மட்டும் பிரபுவை அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போனா காலமே அங்க வாக்கியார்த்த சதஸ் நடந்துட்டு இருக்கு. ஜிலு 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 ஜிலுன்னு வேதாந்தம் பூரா கண்டஸ்தம். அவருக்கு எந்த பூர்வபட்சம் பண்ணாலும் பதில் சொல்லுவார். அப்பேற்பட்ட ஞானி, சர்வசாஸ்திரங்களையும் பாரங்கதர். அவர் கிட்டக யாரும் பேச முடியாது. நம்ம சதச பார்த்தாலே மேனு சிலிப்கர். அவ்வளவு சன்னியாசிகள் உட்கார்ந்து இருக்கா, வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கா. சாக்கடை ஓடி வரும் வாசப்பக்கம். பிரபு அங்கேயே நமஸ்காரம் பண்ணினார். அந்த சாக்கடை ஓரமா உட்கார்ந்துட்டார். இந்த பிராமணர் நிர்பந்திச்சு உள்ள கூட்டம் கூட அந்த சதஸுக்கு வரத்துக்கு யோக்கியதை அடியனுக்கு இல்லை அப்படின்னு. ஆனால் தான் கூட்ட வரமாட்டாருங்கிறதுக்காக ஓடி வந்தார் பிரகாசானந்த சுவாமிகள் கிட்ட. அந்த சன்னியாசி வந்துட்டார். பிரகாசானந்தர் இப்படி எட்டி பார்த்தார். எட்டி பார்த்தா சாக்கடை ஓரமா உட்கார்ந்துக்கிற சைதன்ய மகாபிரபுவை இப்படி வந்துவிடலாமே, இங்க வரலாமே என்றார். பிரபு என்ன பண்ணார், அங்கிருந்தே சேவிக்கிறார்.
ஆனால் இங்கிருந்து பார்த்த பிரகாசானந்தர் அப்படி பார்த்தாரோ இல்லைய பிரபுவனுடைய திருமேனியை பார்ப்பதும் உடனே தன்னுடைய தண்டத்தையும் மறந்து கமண்டலுவையும் மறந்து தன்னுடைய ஆசனத்திலிருந்து அந்த வயோதிகர் ஓடி போய் பிரபுவை தூக்குறார். சன்னியாசிகளுக்குள்ள ஒரு நியமம், தன்னை விட வியாச பூஜை யாருக்கு ஆயிருக்கோ அவளை இவாள் சேவிக்கணும் அப்படிங்கிற ரீதியில பிரபு எல்லாரையுமே சேவிச்சு விடுவார். பிரகாசானந்தரை பத்தி கழிப்பானே, பிரகாசானந்தரை பிரபு சேவிச்சார். பிரபுவை அப்படியே தூக்கினார், உள்ள அழிச்சுன்னு வந்து பக்கத்துல உட்கார வச்சுன்னுட்டு தன்னுடைய உயர்ந்த ஆசனத்தை உட்கார்ந்து எல்லாரும் அப்ப அப்படியே வேதாந்த புஸ்தகம் கையில வச்சுருக்கா. வேணுகானத்தை கேட்டு ஆடு மாடுகள்லாம் எப்படி புல்ல வாயில கவ்வின்று மறந்து போயிட்ட ஒரு க்ஷணம், அது மாதிரி பாடம் சொல்லிட்டு இருந்த பிரகாசானந்தருக்கா மறதியா? மறதிங்கிறது என்னன்னே தெரியாதவர். 5 வயசுக்கு படிச்சதை இப்பொழுது 85 வயசுக்கு சொல்லிவிடுவார். அவர் எந்த இடத்துல நம்ம பாடத்தை விட்டோம்னு தெரியாம சிஷ்யர்களை பார்த்து எந்த இடத்துல விட்டோம்ங்கிறார். சிஷ்யர்கள் அத்தனை பேருடைய கையிலையும் புஸ்தகம் இருக்கே தவிர நெஞ்சில பிரபுவனுடைய மங்கள விக்கிரகம் தான் இருக்கு. பிரபுவை பார்த்து சொக்கி போயிட்டார்கள் சன்னியாசிகள். அதனாலே அவர்கள் பதில் சொல்ல முடியாதபடி பேந்த நினைக்கிறார். அதனால விட்ட எடுத்தேன் பாடம் ஆரம்பிக்க முடியல. பாடம் தடப்பட்டெடுத்துக்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும் பிரபு யாருக்காகவுமே இல்லை. எப்பொழுதுமே அவருடைய வாக்குல நாம சங்கீர்த்தனம் வந்துட்டே இருக்கும். சில சமயம் பூரா மகாமந்திரம் வரும், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பூரா சங்கீர்த்தனமா பண்ணுவர். இல்லாத போனா ஸ்மரணமா பண்ணிண்டு கிருஷ்ணா 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 இப்படி ஸ்மரணமா பண்ணிண்டே இருப்பார். சித்த நேரம் கிருஷ்ணா 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 அப்படின்னதும் உடனே அப்படி திரும்பி பார்த்தார் பிரகாசானந்தர். மகாபிரபுவை கேட்கிறார், என்ன கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன? இதனால என்ன பிரயோஜனம்? பிரம்ம விசாரம் பண்ற இடத்துல விஷயங்களே பூர்வபட்சம் பண்ணி சித்தாந்தம் பண்ணி மூளைக்கு வேலையே கிடையாது. கிருஷ்ணா 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 மூளைக்கு வேலை இங்க என்ன இருக்கு? பிரம்ம விசாரம் பண்ணினா, சாஸ்திர விசாரம் பண்ணினா மூளை பிரபஞ்சத்தை விட்டு மேல போகும். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வெறுமனு சொல்லி என்ன பிரயோஜனம் என்ன கேட்டார். பிரபு சொல்றார், என்ன பிரயோஜனம் கேட்டதுமே பிரபு சொல்றார், ந ஜானாமி பலம் தஸ்யே ந ஜானாமி ச வைபவம் கிருஷ்ணஸ்ய மதுரம் நாம ஜிஹ்வாயாம் நிருத்யதி ஸ்வயம். ஒருத்தனை அடிக்கடி கண் சுமட்டுறான், இமைக்கிறான். சும்மா என்ன இமைக்கிற? இமைச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாரும் கேட்பார் இல்லை. ஹார்ட் டிக் டிக்னு அடிச்சுக்கிறது. ஏன் ஹார்ட் டிக் டிக் அடிச்சுக்கிறது அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. சுபாவம் அப்படி எல்லாருக்கும் ஹார்ட் டிக்னு அடிச்சுக்கிறது, கண் இமைக்கிறது அப்படிங்கிற சுபாவத்தோட எனக்கு ஒரு சுபாவம் அதிகமா இருக்கு. என்னுடைய வாக்கு கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லும். நான் வேணும்னு பண்ணிக்கல. பொறுத்தியார் இதுல நம்ம சொல்லணும்னு நான் வேணும்னு பண்ணிக்கல. என்னால அதை நிறுத்தவும் முடியாது. என்ன பிரயோஜனம் கேட்டாலும் எனக்கு தெரியவும் தெரியாது. பிரயோஜனத்துல எனக்கு அபேட்சையும் இல்லை. அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்து எனக்கு கிடைக்கும் பட்சத்திலேயும் அபேட்சை இல்லை. விசேஷமா சொல்ல போனா நான் கிருஷ்ணா சொல்லலே, கிருஷ்ணா தான் என்ன பிடிச்சிருக்கு. மதுரம் நாம ஜிஹ்வாயாம் நிருத்யதி ஸ்வயம். கொஞ்ச நேரம் ஆச்சு, மறுபடியும் ஏதோ சில விஷயங்களை கேட்டா. நீ எங்க சன்னியாசம் வாங்கிண்டே? எந்த ஊர் உங்களுக்கு? பூர்வாசிரமத்துல நவத்வீபம். எங்க சன்னியாசம் வாங்கிண்டு? கட்டுவாவில் உள்ள கேசவபார். அவர் அப்படி எல்லாரையும் போல சுப்பிரசித்தமானவர் இல்லை, சாதாரண சன்னியாசி தான். அவசரத்துக்கு போய் பிரபு வாங்கி விட்டார். தியாகமும் வைராக்கியமும் ஞானமும் பொறுமை. அதுல என்ன? சன்னியாசில உயர்ந்தவாள் யாரு, தாழ்ந்தவாள் யாரு? சாதுக்கள் எல்லாரும் ஆக்கிருத்தியிலே வேறையா இருக்கலாம். ஆனால் சால கிராமம் ஒண்ணு பெருசா இருக்கலாம், ஆத்துல உள்ளது சின்னதா இருக்கலாம். அதனால இதுக்கு மகிமை குறைச்சலாம். மடத்துல உள்ள சால கிராமம் பெருசா இருக்கிறதுக்கு மகிமை அதிகமா. அதுபோல பரம பாகவதால் 1000 பேர் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தர் குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், ஒவ்வொருத்தர் படிப்பு ஜாஸ்தி இருக்கலாம், ஒருத்தருக்கு குலம் ஜாஸ்தி இருக்கலாம், ஒருத்தருக்கு பணம் ஜாஸ்தி இருக்கலாம், பதவி இருக்கலாம். எல்லார் வாயிலையும் வர கிருஷ்ணநாமம் ஒண்ணுதானே. இதுல இவ ஒசத்தியான பாகவதா, இவ தாழ்ந்த பாகவதான்னு எங்கேயாவது உண்டா?
அதுபோல இவ வசத்தியான சன்னியாசி, இவ தாழ்ந்த சன்னியாசிங்கிறது உண்டா? எப்ப ஜகத்தை தியாகம் பண்ணிவிட்டாலோ, தியாகமும் வைராக்கியமும் சத்தியமோ, எப்போ நாராயண ஸ்மரணம் வாஸ்தவமா பண்றாளோ, கஷாய தண்டமாத்திரேன எதி பூஜ்யோ நசம்சயா. அவளை போய் நம் பரீட்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் பிரகாசானந்தன் இப்படி வாயை கின்றார். பிரபு யதார்த்தமா சொல்லிண்டே வரா. மேலும் மேலும் சம்பாஷணைகள் நடந்துட்டே இருக்கு. இந்த சம்பாஷணை நடக்கும் பொழுது அதுக்கு மேல சொன்னார், உன்னுடைய ஞானம் என்ன, எந்த சாஸ்திரம் நீ படிச்சிருக்க? ஒரு சாஸ்திரமும் எனக்கு தெரியாது. நான் ரெண்டு தான் படிச்சிருக்கிறேன். கிருஷ்ணேத்தி அக்ஷரத்வயம், கிருஷ்ணாங்கிற 2 அக்ஷரம் தான் படிச்சிருக்கிறேன்.